அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இம்மட்டும் எபினேசரா இருந்து எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்கா மக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டிராமல் ஆவிக்குட்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் வாசமாய் இருந்து மாம்ச எண்ணங்களை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ளுவதில்லை. முந்தின வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர். அவருடைய ஆடா நம்ம இருந்தோம்னா அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். இயேசு நம்மளை அறிந்திருக்கிறார், நம்ம அவருக்கு பின் செல்லுகிற ஆடா இருக்கணும் அப்படின்னு தியானிச்சோம். அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அவருடைய ஆடுகளா இருந்தோம்னா நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ போற அந்த நித்திய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறாரு. ஒருத்தர் கூட நம்மளை அவர்கிட்ட இருந்து பறித்து கொள்ள முடியாது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். ஏற்கனவே யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனம், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 6:65 பிதாவினுடைய அருள் இல்லாட்டா என்கிட்ட யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றத நம்ம அங்க வாசிக்கிறோம். அப்ப பிதா கொடுத்த, எனக்கு கொடுத்த இத ஆடுகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் பிதாவினால தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் மூலம் அழைப்பை பெற்று அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எனக்கு தந்த பிதா, என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். எல்லாரை விட பெரியவர் பிதா. அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவராலும் கூடாது. முந்தின வசனத்துல என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப அடுத்த இந்த வசனத்துல பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவராலும் கூடாது. நம்ம அவருடைய ஆடுகளா இருந்தோம்னா நம்மளை யாரும் தேவனை விட்டு பிரிக்க முடியாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல 1 யோவான் 5:7 இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கத நம்ம பார்க்கலாம். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பிதா, வார்த்தைன்றது இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி. மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். எல்லாம் 3 பேரும் ஒண்ணுதான். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லு எறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். திரும்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கல்லு எறிகிறதுக்கு கல்லை எடுத்தாங்க. இப்ப மறுபடியும் எடுக்கிறாங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். பிதாவோட சித்தத்தின்படி தான் செயல்பட்டத நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் பார்க்கிறோம். இப்ப அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, பிதாவினாலே நிறைய நல்ல செயல்களை நான் செய்திருக்கிறேன். அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். நான் எதை செய்ததுக்காக என் மேல கல்லு எறிகிறீங்க? பிதா சொன்னபடிதானே நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார்.
யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல் எறிகிறோம். நீ செய்த செயலுக்காக, நல்ல செயலுக்காக கல் எறியல. நீ மனுஷன், ஏன்னா அவங்க தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளல. அதனால மனுஷனா பார்த்தாங்க. தேவனுடைய குமாரனா பார்க்காதனால நீ மனுஷனா இருக்க, ஆனா நீ உன்னை தேவன் சொல்ற, நீ தேவ தூஷணம் பண்ற, அதனால நியாயப்பிரமாணத்தின்படி நீ கல்லெறியப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சங்கீதம் 82வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை இங்க சொல்ற. வேத வசனத்தை பெற்று கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாதிருக்க. வேத வசனத்தை பெற்று கொண்ட அவருடைய பிள்ளைகளை தேவர்கள்னு சொல்லியிருக்கு வேத வசனம். அந்த வசனம் தவறாது. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? பிதா என்ன பரிசுத்தமாக்கி இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. அனுப்புன நான் என்ன தேவனுடைய குமாரன் சொல்றது தேவ தூஷணமா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து கேட்கிறார். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. பிதாவோட செயலை, பிதா என்னெல்லாம் செய்யும்படியா என்ன அனுப்புனாரோ அதெல்லாம் நான் செய்யாம இருந்தேன்னா நீங்க நம்ப வேண்டியதில்லை. செய்தேனானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள். பிதா என்னிலும் நான் அவரிலும். பிதா இயேசு கிறிஸ்துல இருக்காரு, இயேசு கிறிஸ்து பிதாவில இருக்காரு. அப்படி இருக்கிறத அறிந்து விசுவாசிக்கணும். அதுக்கு நான் செய்யற இந்த செயல்களை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதன் நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி. பிடிக்கணும்னு வகை தேடுறாங்க, ஏன்னா தேவதூஷணம் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவரை பிடிக்க. ஆனா அவங்க கைக்கு அவர் தப்பிச்சிட்டாரு. ஏன்னா சிலுவை மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட நேரத்துலதான் அவரை பிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி அவங்களால பிடிக்க முடியல. அந்த வேலை வர்றதுக்காக காத்திருந்தார். யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். நம்ம இந்த அதிகாரத்துல 23வது வசனத்துல தேவ ஆலயத்துல சாலமோன் மண்டபத்துல உலாவி கொண்டிருந்தார். எருசலேம்ல தேவாலயத்துல இருந்துதான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப யோர்தானுக்கு அடுத்த யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த இடத்துல போய் அங்க தங்கி இருக்காரு. அநேகர் அவரிடத்தில் யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறதே என்றார்கள். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவன் இடத்துல போய் யோவான் ஸ்தானகன் ஒரு அற்புதமும் செய்யல, ஆனா இயேசுவை குறித்து யோவான் ஸ்தானகன் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அந்த யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த இடத்துல போய் தங்கி இருந்த போது
அங்க இருக்கிற அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளோ அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. இயேசுவோட விட்டு யாரும் அவங்கள பிரிக்க முடியாது. அத கொடுத்தது பிதா. பிதா எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறாரு. பிதாவினுடைய கரத்திலிருந்து எந்த விசுவாசியும் ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இத சொன்ன உடனே யூதர்கள் கல்லு எறியணும்னு நினைச்சாங்க. உடனே இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, எதற்காக நீங்க என் மேல கல் ஏறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, நீ மனுஷன், ஆனா நீ தேவனுக்கு சமமா உன்னை ஆக்கினதுனால நாங்க உன் மேல கல் எறிகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, வேத வசனத்தை பெற்றுக்கொண்ட எல்லாரும் தேவர்கள்னு வேத வாக்கியம் சொல்லியிருக்கு. பிதா என்ன அனுப்பி இருக்காரு, பிதா என்ன பரிசுத்தமாக்கி இருக்காரு, நான் அவருடைய குமாரன் சொன்னதுனால என்ன தேவதூஷணம் சொன்னாய் நீங்க எப்படி சொல்லலாம்னு கேக்குறாரு. நான் பிதாவுடைய சித்தத்தை தான் நிறைவேற்றுகிறேன். பிதா என்னிலும் நான் அவரில் இருக்கிறத நீங்க அறிந்து விசுவாசிக்கணும். அதுக்காகத்தான் இந்த செயல்கள் எல்லாம் செய்றேன். மேசியா அப்படின்றத காட்டுறதுக்கு அநேக அற்புதங்களை அவங்களுக்கு செய்தாங்க. ஆனா இவங்க தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கல. இந்த யூதர்கள் அவங்க பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா அவர் அங்க இருந்து தப்பிச்சு யோர்தானுக்கு பக்கத்துல தங்கி இருந்தாங்க. அங்க நிறைய பேர் அவர்கிடத்துல யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யல. ஆனா அவரு இயேசுவை பத்தி என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் உண்மையா இருந்துச்சு. ஏன்னா வனாந்தரத்துல அவர் பிரசங்கம் பண்றதை கேட்கறதுக்கு திரள் கூட்ட ஜனங்கள் அங்க போனாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். அதன் மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அநேகர் இயேசுவ விசுவாசிச்சாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்தீர், பிரித்தெடுத்தீர், உமக்கு சொந்த ஜனங்களா எங்களை மாற்றி இருக்கிறீர். எங்களை ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது அப்படின்றத இந்த நாள்ல நாங்க தியானித்தோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீர். அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் ருசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நாளுக்கு நாள் உம்மை ஆண்டவரே அறிகிற அறிவில வளர்ந்து ஆண்டவரே உம்மோடு இசைந்து இருக்கிறவர்களாய், உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை செய்வதே உம்முடைய நோக்கமாய் இருந்தது. அது போல எங்களை குறித்து தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆண்டவரே தொழுவத்துக்குள்ள வர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய பாதுகாக்கிற கருத்துக்குள்ளாய் அடங்கி இருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.